நான் போன ஒரு உயிரை காப்பாத்து. என்னால இனி வாழவே முடியாது. சாவணும்னு நினைக்காத. உனக்கு பிரச்சனை கொடுத்தான் பாரு, அவனா சாவடி. நீங்க ஓகேவா? ப்ராப்ளம் தான், ஆனா இதுக்கு பயப்படுற ஆள் நான் கிடையாது. நான் போல ஒரு உயிரை காப்பாத்து. எனக்கு ரிச்சி கிட்ட பேசணும். இது ஏன் பிரச்சனை? கையெழுத்து டீல் பண்ணிட்டாரு. யாருக்கிட்ட டீல் பண்ணாரு? என்னால் முடியாது மேத்யூ, சாரி. 5 லட்சம் தரேன், என்ன தப்பிக்க விடு. 5 லட்சம் ஒன்று வந்து சேரும். அருள்தாஸ், மேத்யூ அவனை என்கிட்ட கொடுத்துரு, உன்னை உயிரோட விட்டுறேன். ரிச்சி என்ன சொன்னா? அதை நான் வந்து சொல்கிறேன்டா என் அன்பு மகனே. ஏண்டி இந்த உலகத்துல நீ மட்டும் தான் என்ன பெரிய பொண்ணா? உன்னை விட்டா வேற பொண்ணே என்ன எனக்கு கிடைக்காதா? காசு கொடுத்தா வளர்றதுக்கு 1000 பேர் இருக்காங்கடி. புரிஞ்சுக்கடி, டென்ஷன் பண்ணாம. ஏதோ போனா போதுன்னு வாழ்க்கை விட்டா டெய்லி டென்ஷன் பண்ணிட்டு இருக்க. போன வை. ஹேய் மேத்யூ, போலீஸ் உன்னை அதுக்கெல்லாம் டைம் இல்லை. ஐ நீட் அ ஃபோன் அண்ட் ஒரு நம்பர். யாருக்கு? போன் எடு. ஏன் இவ்ளோ டென்ஷனா இருக்கீங்க? என் அப்பா மட்டும் இந்த பிரச்சனை இன்வால்வ் ஆனார்னா கண்டிப்பா வேற மாதிரி போயிடும். அவர் வரக்கூடாது. உங்க அப்பா மதுரையில இருந்தானே வரணும்னு சொன்னீங்க. அவர் ஃப்ளைட்ல வந்தா கூட 3 hours ஆச்சு ஆகும். அந்த டயத்துல நாம ஏதாவது பண்ணலாம்ல? டைம் இருக்கு, ஆனா என்ன பண்ணுன்னு தெரியலையே. அதான பிரச்சனையே. உங்களுக்கு எதிரா எல்லாமே ரிச்சி தானே ஃப்ரேம் பண்ணான்னு சொன்னீங்க. ஆமா. அப்போ அது நாம இல்லைன்னு ப்ரூவ் பண்றதுக்கு ஒண்ணு ரிச்சி கிட்ட பேசணும், இல்லைன்னா அவனை எதிர்த்து இருக்கிற யார்கிட்டயாவது பேசணும். ரிச்சி எங்க இருக்கான்னு எனக்கு தெரியாது. அவனை இப்ப கண்டுபிடிக்கவும் முடியாது. அவனுக்கு எதிராக 1000 பேர் இருக்கலாம், ஆனா அவங்களையும் இந்த டைம்குள்ள கண்டுபிடிக்கிறது அதுவும் கஷ்டம். மேத்யூ போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. அவன் ஸ்டேஷன்ல இருக்கான். என்னால அங்கேயே போக முடியாது. ஏன்னா நான் போலீஸ் கிட்ட தப்பிச்சு தானே வந்திருக்கேன். அப்ப நான் போறேன். நான் போய் மேத்யூ கிட்ட பேசுறேன். இல்ல, நீங்க ஸ்டேஷன்ல போவானா? இப்பதானே சொன்னேன், இதுல நானும் தான் இன்வால்வ் ஆயிருக்கேன். இது நான் எனக்காகவும் தான் பண்றேன். நான் போய் மேத்யூ கிட்ட போய் பேசுறேன். சரி, பத்திரம். ஹலோ மேத்யூ. சொல்லுங்க அமுதன். சார், கால் ரெக்கார்ட்ஸ் எல்லாமே செக் பண்ணிட்டேன். நீங்க சொன்ன எல்லாமே கரெக்ட் தான் சார். நினைச்சேன். டீட்டெயில்ஸ்லாம் வாட்ஸ்அப் பண்ணியிருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. சொல்லுங்க விநாயகம். சார் மேத்யூவை அடிச்சு போட்டு தப்பிச்சிட்டான் சார். எப்படியா தப்பிச்சா? ரிச்சி, நம்ம பண்றது கரெக்டா? வேற என்ன பண்றது செந்தில்? நமக்கு இதை விட்டா வேற ஆப்ஷனே இல்லை. பேசாம தாஸ்த வேற ஏதாவது டீல் பேசலாமா? நம்ம என்ன டீல் பேசினாலும் he will not accept. ஏன்னா டீல் பண்றதுக்கு முன்னாடி நம்ம என்ன பேசணும், நம்ம என்ன முடிவு பண்ணணுன்றத அவர் முடிவு பண்ணிட்டு தான் டீலே போடுவார். நமக்கு வேற ஆப்ஷனே இல்லை. இப்போ என்னதான் பண்றது? மேத்யூக்கு இந்த டீல் பத்தி தெரிஞ்சா என்ன ஆகுறது? மொத்தம் அவன் எங்க இருக்கான்னு வேற தெரியல. மேத்யூக்கு இந்த டீலை பத்தி தெரிய வேண்டாம். அவனுக்கு என் மேல நம்பிக்கை அதிகம். இப்போதானே எஸ்கேப் ஆயிருக்கான். கண்டிப்பா அவன் நம்ம கிட்ட தான் வருவான். வெயிட் பண்ணலாம். ஸ்டேஷன்லேருந்து தப்பிச்சு ரிச்சி கிட்ட போகாம எதுக்கு என்ன பார்க்க வந்த? உனக்கு நடந்ததில்ல அவங்க அப்பாவுக்கு தெரியுமா? தெரியும் சாம், டேரெக்டாக சொல்கிறேன். நீ அருள்தாஸ் பையன் எனக்கு தெரியாது. நான் ரிச்சி கிட்ட போயிருந்தாலுமே
ரிச்சி உன்னை தேடி தான் வந்திருப்பான். ஏன்னா அவனுக்கு நீ அருள்தாஸ் பையனே தெரியாது. அது யாருக்கும் தெரிய வேணான்னு தான் எல்லாத்தையும் மறைச்சிட்டு நாங்கள் தனியாக வாழ்ந்துட்டுருக்கோம். அதான் எங்கள் எல்லாருக்குமே பிரச்சனை. உங்கள் அப்பாவை பற்றி எங்கள் எல்லாருக்குமே நல்லா தெரியும். இது எதுவுமே நிற்காது நீ நிற்க சொல்கிற வரைக்கும். நீ என்ன சொன்னாலும் பண்ணுறேன். ஒரு சான்ஸ் கொடு. என்ன சொன்ன? ஒரு சான்ஸ் கொடு, நான் என்ன வேணாலும் பண்ணுறேன். மறுபடியும் சொல்லு. ஒரு சான்ஸ். கேட்க நல்லா இருக்குல்ல, கெட்டவனுக்கு பயந்து கெஞ்சும் போது. நீ தான் சாம் பேசணும். இதை சரி பண்ணிவிடு. நாங்கள் உன் பக்கமே வர மாட்டோம். நாங்கண்ணா? நானும் ரிச்சியும். ஃப்ரெண்ட்ஷிப்பில் நீ தான் ஏன் மேத்யூ பெஸ்ட்டு? ஃப்ரெண்டுக்காக கொலை பண்ணுற, ஃப்ரெண்டுக்காக ஜெயிலுக்கு போகிற, இவ்வளோ விஷயம் உன் ஃப்ரெண்டுக்காக பண்ணுறியே. ஆனால் உன் ஃப்ரெண்டு உனக்காக என்ன பண்ணான் தெரியுமா? என்ன பண்ணான்? டேய், உன்னை ட்ரேட் பண்ணிட்டான்டா. ஆமாம் மேத்யூ, என் அப்பா இருக்கான்ல, அந்த ஆளு ஒரு பேய். அந்த பேய் என்ன பண்ணுச்சு தெரியுமா? இது எல்லாத்துக்கும் யாரு காரணம்னு கண்டுபிடிச்சு அவ வேணும்னு ரிச்சி கிட்ட கேட்டிருக்கு. உன் உயிர் வேணும்னு கேட்டிருக்காரு. ரிச்சி என்ன சொன்னான் தெரியுமா? கண்டிப்பாக அக்செப்ட் பண்ணியிருக்க மாட்டான். ரிச்சி இஸ் மை பெஸ்ட் ஃப்ரெண்ட். டேய் முட்டாள், உலகத்திலே மோசமான வில்லனுக்கு யார் தெரியுமா? ரொம்ப வருஷமா நம்ம கூட இருக்கிற நண்பனுக்கு தான். உன் நண்பன் உன்னை விட்டுட்டான். அவன் உயிரை காப்பாத்திக்க உன்னை வித்துட்டான். இல்லை, நான் நம்ப மாட்டேன். நீ இப்படியே நம்பாமலே இரு. என் அப்பனன் கேங் வந்து உன்னை வெட்டி கடலை கரைப்பானுங்க. அதுக்கப்புறம் உன் ஃப்ரெண்டு வருஷம் வந்து உனக்கு தவசம் பண்ணிட்டு இருப்பான். அப்போ நம்பு. ஒன்று பண்ணலாம் மேத்யூ, உனக்கு நம்பிக்கை இல்லைண்ணா இப்பயே ரிச்சிக்கு ஃபோன் பண்ணு. இந்த டீல் பற்றி கேளு, அவன் என்ன சொல்கிறான்னு பார்ப்போம். நான் மருதுனா, நீங்கள் சொன்ன அருள்தாஸ் கேட்பாரு தானண்ணா? கொஞ்சம் பேசி பாருங்களேன். அவன் யார் பேச்சும் கேட்க மாட்டான். நான் அவனு கேட்குறேன், உன் உயிரோட உன் ஃப்ரெண்டு உயிர் நான் அவ்வளோ முக்கியமாடா? நம்ம உயிரோட எவன் மயிரும் முக்கியம் இல்லை. போய் ஆக வேண்டியதை பாரு. அவன் மோசமானவன் உனக்கே தெரியும். ரிச்சி, விநாயகன் கால் பண்ணா. மேத்யூ சாம் கூட இருக்கான இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு. வாட்? அவன் ஏன் சாம் கிட்ட போனான்? I thought he will reach out to me. அதான் ரிச்சி எனக்கு புரியல. ஒருவேளை டீல் விஷயம் தெரிஞ்சு சாம பார்க்க போயிருப்பானோ? ஹலோ மேத்யூ. ஹலோ மேத்யூ, ஏன் கிட்ட கேட்காம ஏன் ஸ்டேஷன்லேருந்து எஸ்கேப் ஆன? நீ ஏறிச்சு அருள்தாஸோட பையன் தான் சாம்னு தெரிஞ்ச அப்புறமே என் எதுவும் பேசாமல் இருந்த. மேத்யூ, லாட் ஆஃப் திங்ஸ் ஆர் ஹேப்பனிங் அவுட் சைட். உனக்கு எதுவுமே தெரியாது. ஏன் தெரியாது? எல்லாம் தெரியும். எப்படி தெரியும்? தெரியும், அவ்வளோதான். எனக்கு இதுக்கு மட்டும் பதில் சொல்லு. டிட் யூ ட்ரேட் மீ டு அருள்தாஸ்? மேத்யூ, யாரை சந்தேகப்படுறேன்னு தெரியுதா? தெரியுது. என்னை வச்சு டீல் பேசினதை என்கிட்டே சொல்லாமல் மறைச்ச ரிச்சியை தான் சந்தேகப்படுறேன். யூ செட் யூ வில் ஆல்வேஸ் பி மை சைட் ரிச்சி. உன் உயிரை காப்பாற்றிக்க என் உயிரை அருள்தாஸ் கிட்ட கொடுத்தியா? என்ன சாம் இப்படி சொன்னானா? மேத்யூ, முட்டாள் மாதிரி நீ அவன்கிட்ட போயிருக்க. நீ ஏன் கூட இருந்திருக்கணும். நம்ம இதை சேர்ந்து ஃபேஸ் பண்ணியிருந்திருக்கணும். தப்பு பண்ணுற. ஓ, அப்போ நான் சாம் கூட இருக்கிறது உனக்கு தெரியும். இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டே தான் உனக்கு எப்படி இதெல்லாம் தெரியும்னு என்கிட்ட கேட்டியா? மேத்யூ, நீ கிளம்பி வா, நம்ம நேரில் பேசிக்கலாம். நான் கேட்ட கேள்விக்கு பதில் ரிச்சி. பட் ப்ளீஸ் டோன்ட் சே எஸ். உனக்காக நான் நிறையா பண்ணியிருக்கேன். ஆனால் என் உயிரை காப்பாற்றிக்க நான் என்ன வேணாலும் பண்ணுவேன். போன போதுன்னு பொறுமையை பேசிட்டு இருக்கா, ஓவரா பேசிட்டு இருக்க. என்ன சொல்லணும்னு தெரியும். சாம் மேத்யூ செம்மையாக பிரெயின் வாஷ் பண்ணியிருக்கான். மேத்யூ ட்விஸ்ட் அடிப்பான்னு எதிர்பார்க்கல. ரிச்சி, நான் அவன் கேட்கட்டுமா? மருதனை சொல்கிற மாதிரி உனக்கு உன் உயிரோட மேத்யூ உயிர் முக்கியமா? அவனை பற்றி எனக்கு நல்லாவே தெரியும். அவன் இந்த பிஸ்னஸில் நம்புறது ஒன்றை மட்டும்தான், வேறு எவனையுமே இல்லை. இப்போ அவன் ஒன்றையும் நம்பலை. அவன் உயிரை காப்பாற்றிக்கிறதுக்காக அவன் என்ன வேணால் பண்ணுவான். வேற என்ன பண்ணுறது செந்தில்? ஃப்ரெண்ட்ஷிப்பில் ஒரு லிமிட்டில் இருந்திருக்கணும்.
தேவையில்லாமல் அதை பிஸ்னஸ்குள்ளே கொண்டு வந்து இப்போ ஃப்ரெண்ட்ஷிப் போய் விரோதம் தான் மிஞ்சிருக்கு. தட்ஸ் ரைட். நோ, ஐ ஹாவ் டு டீல் இட். ரிச்சி, நம்ம 2 பேருக்கு இது எப்படி சரி பண்ணணும் நல்லாவே தெரியும். அருள்தாஸ் வர்றதுக்குள்ள நான் பார்த்துக்கிறேன். நீ சொன்னது கரெக்டு தான். பட் ஐ ட்ரஸ்டட் ஹிம். அவனை காப்பாற்றிக்க என்ன வேணாலும் பண்ணுவான். நானும் அப்படி தான். ஸோ ஹெல்ப் மீ. ஐ வாண்ட் டு சேவ் மை செல்ஃப். அது நீ நினச்சா மட்டும்தான் முடியும். ஐயோ, இதுக்குள்ளே நான் வரலப்பா. நீ ஆச்சு, உன் ஃப்ரெண்ட் ஆச்சு. சாம், நான் என்ன வேணாலும் பண்ணுறேன். ஜஸ்ட் சேவ் மீ. என்ன சொன்னாலும் செய்வியா? அப்போ அப்ரூவர் ஆயிடு. ரிச்சியோட பிஸ்னஸ் அவன் யார் என்ன யார் கூடலாம் டீல் பண்ணிக்கிறான்னு சொல்லி அப்ரூவர் ஆகிறோன்னு சொல்லு. இப்போவே அப்பா கிட்ட பேசுகிறேன். உன்னால் இதை பண்ண முடியாது மேத்யூ. ஏன்னா உனக்கு உன் ஃப்ரெண்டு தானே முக்கியம். ஆனால் அவனுக்கு இல்லை. ஸோ நீயாச்சு, உன் ஃப்ரெண்டாச்சு. சாம், அப்ரூவர் ஆகிறேன். என்ன பண்ணுறது? தப்பான தண்டனை உண்டுல. ஐ ஹாவ் டு ஃபேஸ் மை பனிஷ்மெண்ட். உயிர் போகிறதுக்கு ஜெயில் போகிறது பெட்டர். குட். நான் எஸ்ஏ கிட்ட எஸ்கேப் ஆகி தான் வந்திருக்கேன். அவர் என்னை கண்டுபிடித்துக்குள்ளே நீ சரண்டர் ஆகணும். மற்றதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். நீ பனிஷ்மெண்ட்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் எனக்கு ஒன்று ஞாபகம் வருது. சரி, இது எல்லாத்தையுமே நீங்க டீல் பண்ணிக்கோங்க. ஆனா அந்த மேத்யூவை நான் ஒரு அரையாச்சும் விடணும். ஹிடன் கேமராவோட வைக்கிற. போதும் போதும். சாருக்கு வேற பனிஷ்மெண்ட் இருக்கு. ஹலோ சார், ஸ்டேஷனுக்கு ஒரு நம்பர்லேருந்து கால் வந்துச்சு. தப்பிச்சு போன மேத்யூ தான் சார் பேசுனா. என்ன சொன்னா? சரண்டர் ஆகிறேன்னு சொன்னான் சார். சூப்பர். நினச்ச மாதிரியே தான் நடக்குது. ஓகே விநாயகம், தேங்க்யூ. உங்கள் வேலை முடிஞ்சது. இப்போ என்ன சார் பண்ணட்டும்? அது சரி விநாயகம், நான் ஒன்று கேட்குறேன், பதில் சொல்லுங்க. கேளுங்க சார். நீ எப்படா சரண்டர் ஆக போற? சார், டேய், நீ என் ஆளுன்னு எனக்கு தெரியாத அளவுக்கு என்ன முட்டாள்னு நினச்சியா? அங்கே தான்டா நீங்கள் தப்பு பண்ணுறீங்க. ஆக்சுவலாக நீயும் உங்கள் ஆளுங்களை தான் முட்டாள். ஏன்னா உன்னால தான் அவங்க எல்லாரும் இப்போ மாட்ட போகிறாங்க. எல்லா இடத்துக்கும் உன்னை கூட்டிகிட்டு போனேன். இப்போ மட்டும் ஏன் உன்னை விட்டுட்டு வந்தேன் தெரியுமா? ரிச்சி, நினச்ச மாதிரி அந்த நாய் மாற்றி அப்ரூவல் ஆக போகிறானா? நீ கவலைப்படாத ரிச்சி. அந்த நாயோட பணம் கூட போலீஸுக்கு கிடைக்காத அளவுக்கு நான் பார்த்துக்கிறேன். நீ சேஃபாக இரு. உன்னை ஸ்டேஷன் கூட்டு போய் என் ஃப்ரெண்டு ஒருத்தர் வராரு. அது வரைக்கும் இங்கே வெயிட் பண்ணலாம். ஆமாம், இந்த ரிச்சி தான் மோசமானாச்சே. நீ சரண்டர் ஆனால் உன்னை உயிரோடு விட்டுருவானா? இப்போ நான் அப்ரூவர் ஆகலைன்னா ரிச்சி கூட பாம்பு பார்ப்பான். உங்கள் அப்பா பாம்பு பார்க்க மாட்டார். அது என்னடா, என்னை விட நீங்கள் எல்லாரையும் அப்பனை பற்றி நல்லா தெரிஞ்சு வச்சுருக்கீங்க. மிதி வாங்கினவனுக்கு தானே தெரியும் யானையோட ஸ்ட்ரென்த் என்னென்னு. நாங்களாம் மிதி வாங்கினவங்க. 4 வருஷத்துக்கு முன்னாடி உங்கள் அப்பா எண்ணூர் போர்ட்டில் பண்ண விஷயம் அந்த மாதிரி. நான்லாம் யானையை கடைசியாக கோயிலில் பார்த்தது. பயம் இல்லை. ஆமாம், நீ எப்படி அந்த இசை கிட்ட தப்பிச்ச? அதனால தான் கோவக்காரனாச்சே. எப்போ பார்த்தாலும் முறைச்ச மாதிரியே இருப்பானே. கஷ்டம் ஆச்சே. என்ன பண்ணுறது மேத்யூ? உனக்கு இருந்த மாதிரி நான் எஸ்கேப் ஆக ஹெல்ப் பண்ணுறதுக்கு எனக்கு ஆள் இல்லையே.
ரிச்சியோட ஆளுங்க